Hi traders. ஸோ இந்த வீக் வெனஸ்டே நம்ம எடுத்திருந்த ட்ரேடு நியர்லி நம்ம வந்துட்டு ஒரு 50க்கு எடுத்திருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் ரீச் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 வரைக்கும். ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருந்தோம் அண்டு எவ்வளோ ரிவார்டு நம்ம அது குரூப்பில் தான் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபோ வேணும்னா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த வியூ பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்பெசிஃபிக் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நான் சென்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா அவங்க ரொம்ப நாள் நம்ம கூட பாண்டட் அண்ட் அவங்களுக்கு நமக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் லெவல்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியுங்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் நான் அப்டேட் பண்ணுவேன். அண்ட் சம் மோஸ்ட்லி குரூப்ஸில் நம்ம ஒரு ஒரு 20 to 30 பாயிண்ட், ஏன்னா அது ஸ்பெசிஃபிக் குரூப் அது தனி இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 பாயிண்ட் இந்த ரேஷியோஸு அண்டு நல்ல ஒரு மூவிங் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஸ்ட்ரைக் கிடச்சிச்சின்னா நம்ம குரூப்லேயும் வந்துட்டு டெய்லி அப்டேட் பண்ணுவோம். அண்டு எப்படின்னா அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்ஸில் அப்டேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சடன் ஒரு ஸ்கேல்ப்பும் இருக்கும். அண்ட் எல்லா மூமெண்ட்டுமே அந்த இதில் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். அண்ட் இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் ஜோன்ஸில் இருக்கிற மாட்டோம் இந்த குரூப்லையும் அப்டேட் பண்ணுவேன். ஸோ 2 குரூப்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்த வெனஸ்டே வந்துட்டு எப்படி அந்த 50லேருந்து 250 அந்த ரேஷியோ நம்ம ட்ரேட் எடுத்தோங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஇ சைடு ஒரு 10:50 இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இதுல இருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு ஒரு 2 மினிட்ஸ்லேயே மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஸ்பைக் 170. ஸோ நான் என்ட்ரி ஆனது அண்ட் இதை நான் குரூப்பில் அப்டேட் அவங்களுக்கு நான் அந்த பண்ண டைமில் அது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே 170 வரைக்குமே ரீச் ஆயிடுச்சு. அந்த என்ட்ரி அவங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு, அவங்க என்ட்ரி எடுக்கலை. அண்ட் அது நியர்லி ஒரு 50 பாயிண்ட் வரைக்கும் 200 வரைக்கும் மூவ் ஆயிட்டு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷ் சைடு அண்ட் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு அண்ட் என்ட்ரியில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 105. ஸோ இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரீச் ஆனது 105, 125 அண்ட் இந்த இடத்த கண்டிப்பாக பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறப்பையும் மென்ஷன் பண்ணிட்டு அண்ட் அடுத்து மார்க்கெட் அதை மூவ் பண்ணி நியர்லி அதை மூவ் பார்த்தீங்கன்னா 180 வரைக்கும் போச்சு. ஸோ நம்மளோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 100, அது மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா 180 வரைக்கும். இது நிஃப்டியில். ஸோ நமக்கு இதில் வந்துட்டு ஒரு லாட்டுக்கு நமக்கு எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. அண்டு 10 லாட்ஸ்னா எப்படி அப்படிங்கிறது. ஸோ நம்ம இந்த ப்ராஃபிட்டை மட்டுமே பார்க்கக்கூடாது. இந்த 105னா நான் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 105. ஸோ என்னோட ரிஸ்க் எவ்வளோ? இதில் வந்துட்டு நான் ஒரு 10 to 20 பாயிண்ட் நான் ரிஸ்க் வைக்கிறேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 20 பாயிண்ட்டு. ஸோ அந்த ரிஸ்க்கு எனக்கு ஓகேவா அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ இது நிஃப்டி 50ல. ஸோ சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ரேலி நான் இந்த கொடுத்த டைமில் மார்க்கெட் இது வந்துட்டு எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50ல இருந்துச்சு. அது மூவ் பார்த்தீங்கன்னா 250 வரைக்கும். அண்ட் இதோட ப்ளஸ் 250 ப்ளஸ் மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு தான் நான் அந்த ஒரு கால்குலேஷன் நான் போட்டிருந்தது. ஸோ சென்செக்ஸில் நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 50. ஒரு லாட் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ 50 இன்ட்டு 20. ஸோ ஒரு இதுக்கு எனக்கு 1000 வந்துட்டு ரிஸ்கிங் அமௌண்ட்டு. ஓகேவா? இந்த 1000க்கு மார்க்கெட்டு சொன்னதான் 250 ப்ளஸ். ஸோ நியர்லி வந்துட்டு அப்போ அன்னைக்கு ரீச் ஆனதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியர்லி 350 வரைக்கும் சென்செக்ஸில். ஸோ 350 இன்ட்டு 20 அப்படின்னா நமக்கு 1000 ரிஸ்க்குக்கு 7000 ப்ராஃபிட். இது ஒரு லாட்டுக்கு. ஸோ 10 லாட் அப்படிங்கும்போது 10,000க்கு எனக்கு 70,000. ஸோ என்னோட ரிஸ்க் நீங்கள் இந்த ப்ராஃபிட்டை மட்டுமே பார்த்துட்டு ட்ரேட் எடுக்குங்கும் போது இது டிஃபர் ஆகும். நான் இந்த 10,000 ரிஸ்க் எடுக்க என்கிட்ட கேப்பபிலிட்டி இருக்குது, என்கிட்ட சஃபிஷியண்ட்டாக மணி இருக்குது. அண்ட் இந்த ட்ரேடு நான் 10,000 எடுக்கிறேன் அப்படின்னா 70,000 ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். அண்டு எனக்கு 10,000 எடுக்க முடியாது, நான் 1000 வேணால் ரிஸ்க் வைக்கலாம் அப்படின்னா 1000. ஸோ ப்ராஃபிட்டு இந்த ரேஷியோ. அண்டு இது வந்துட்டு சும்மா ரேண்டம். ஒரு இந்த 10,000 எனக்கு 70,000 கிடைக்குதுன்னா 1,00,000க்கு நான் 7 லேக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த வேல்யூ தான் நம்ம பார்க்கணும். இந்த ரிஸ்க் எடுக்கிற வேல்யூக்கு எனக்கு ஓகேவா, இந்த ரிஸ்க்குக்கு ஏற்ற ரிவார்டு தான் இங்கே. இது வெனஸ்டேக்கான நம்மளோட ப்ராஃபிட்டு நம்ம குரூப்பில் தான் அப்டேட் பண்ணியிருந்தோம். அண்டு
இந்த ஸ்ட்ரைக்ஸ்லாம் நம்ம குரூப்லேயே நீங்கள் வந்துட்டு நம்ம டெய்லியும் அதே போல் எக்ஸாக்டாக எனக்கு ப்ராஃபிட் மட்டும் தான் அப்படின்னா இந்த குரூப்ஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. என்னன்னா இதில் நம்ம கண்டிப்பாக ப்ராஃபிட் நம்மளோடது இருந்தாலுமே நான் வந்துட்டு இந்த ஃபால்ஸ் ஹோப்பு இந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்குது. இந்த ரிஸ்க்குக்கு நான் இவ்வளோ வந்துட்டு எனக்கு இந்த ரிஸ்க் எடுக்க நான் ரெடி அண்ட் எனக்கு இந்த ரிவார்டு எனக்கு கிடைச்சா எனக்கு ஓகே அன்னைக்கு டே. ஸோ இந்த டேலாம் நான் ஸ்கேல்ப்லாம் மென்ஷனே பண்ணல. ஏன் அப்படின்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் போகுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அன்னைக்கு ஒரு குட் ப்ராஃபிட். தட்ஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி, சைக்காலஜி அண்ட் கன்சிஸ்டன்ட் அண்ட் என்ட்ரி எக்ஸிட். இதுதான். தேங்க்யூ. பாய்.